யோசேப்பு என்ற வாலிபன் அந்த சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு சிறைச்சாலையில அவன் அடைச்சிருக்காங்க. அப்பொழுது அந்த சிறையில் அந்த நாட்டு ராஜாவின் வேலைக்காரர்கள் 2 பேரும் அதே சிறையில் அடைத்தார்கள். ஒரு சொப்பனம் கண்டோம், அதன் அர்த்தம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். உடனே யோசேப்பு அதை கேட்டு அதன் அர்த்தத்தை சொன்னான். ஹல்லேலூயா. அவன் சொன்னது போல அவர்கள் 3ஆம் நாளில் சிறையிலிருந்து விடுதலையானார்கள். சிறையில் அவர்கள் 2 பேரும் இருக்கும்போது, நீங்கள் விடுதலை அடைந்தவுடன் என்னை நினைத்து ராஜாவிடத்தில் சொல்லி எனக்கு விடுதலை கிடைக்க என்னை நினைத்துக் கொள்ளுங்க என்றான். ஹல்லேலூயா. ஆனால் விடுதலை கிடைத்தவுடன் அந்த 2 பேருமே யோசேப்பை மறந்து போனார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றும் அநேகர் இப்படியாக தான் இருக்கிறார்கள். யோசேப்பை மனிதர்கள் நினைக்க மறந்தாலும் ஏற்ற காலத்தில் மீண்டும் அவனை அவர்களால் நினைக்க செய்து என்ன செய்தாரு? யோசேப்பை ஆசீர்வதித்த அதே உங்களையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அதுபோல நீங்கள் ஆண்டவரால் நினைக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.